வணக்கம். வணக்கம். முன்னாடி வந்து லிங்குசாமி ஃபிலிமோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோல வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, லிங்குசாமி சாங்ஸ் ஆர் மோர் பிளிஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டா ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ போடுறேன். ஸோ பாருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வீடியோ தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மியூசிக் டைரக்டர் கூட வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லா பாடல்களும் அவர் எத்தனை மியூசிக் டைரக்டர் கிட்ட அவர் ஒர்க் பண்ணாலுமே பாடல்கள்லாம் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சாங்ஸ் ஆஃப் லிங்குசாமி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் வந்து என்னன்னா, நாங்க பாடல்கள் விவரிக்கும் பொழுது என்ன பண்ண போறேன்னா, எல்லா பாடல்களும்லாம் விவரிக்க மாட்டேன். அதுல வந்து எது சில பாடல் வந்து அண்டர்ரேட்டடா இருக்கும். ஒரு சில பாடல்கள் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அததான் நான் சொல்ல போறேன். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆனந்தம். ஆனந்தம் படத்துல வந்து ஆல்மோஸ்ட் சில பேருக்கு தெரியும். அதுல வந்து எனக்கு வந்து 2 பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நான் இது பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடல் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு வந்து ஆசை ஆசையா இருக்கிறது இது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. லிரிக் தெரியல. ஸோ அதுலதான் இந்த சாரே சமாகத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும். ஸோ ஆசை ஆசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. அந்த இந்த ஆல்பம்ல இந்த 2 பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து ரன் படத்துல வந்து ஆல்மோஸ்ட் ஆல்பமே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் வந்து என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் வந்து தேரடி வீதிக்கு தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டேன் அப்படின்றதுல தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. அந்த பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து காதல் பிசாசு சாசு காதல் பிசாசு ஏதோ சௌக்கியம் பருவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு மெலடி சாங் இருக்கு. அது வந்து என்னன்னா, போய் சொன்னால் கூடாது காதலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி பொய் சொல்ல கூடாது காதலி. சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இச்சிதா இச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதுவும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஆனந்தம் படத்துக்கு வந்து எஸ்.ஏ. ராஜ்குமார் மியூசிக், இந்த படத்துக்கு வந்து வித்யாசாகர் மியூசிக், இதுவும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜி படத்துக்கும் வித்யாசாகர் தான் மியூசிக். அதுல வந்து 2 பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து டிங் டாங் கோயில் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி செம்ம பீஸ்ஃபுல்லான ஒரு பாடல். கோயில் மணி கோயில் மணி நான் கேட்டேன். அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வந்து வம்ப விலைக்கு வாங்கும் வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அது ஒரு மாதிரி சூப்பரான மாஸ் நம்பர். அதுவும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சண்டைக்கோழியில ஆல்மோஸ்ட் ஆல்பமே சம பாடல்கள், எல்லா பாடலுமே சூப்பரா இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த பாடல்களை பிடித்துதான் அவர் வந்து இவன் கூட கண்டினியூவா சில படங்கள் எல்லாம் பண்றாரு. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாடல் வந்து குந்தலகடி கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து ஒரு செவ்வியான ஒரு குத்து இருக்கும். டண்டா டண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னமோ நடக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி சூப்பரான ஒரு டூயட் சாங் யார் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ நடக்கிறதே எனக்கு பிடிக்கிறதே என்னமோ நடக்கிறதே செம்மையா இருக்கு இந்த பாடலும். அதுக்கப்புறமா வந்து தாவணி போட்ட தீபாவளி, இந்த பாடல்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். குழந்தைகளுக்கு கூட அந்த பீரியட்ல தெரியும். ஒரு தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு கை முளைச்சு நேஷனல் ஆந்தம் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த பாடலும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து முண்டாசு சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். வரைக்குமே திருவிழாக்கு வந்து அதான் வந்து ஸ்டேட்டஸா வச்சு தொலைறாங்க. ஸோ அந்த பாடல். அதுக்கப்புறமா வந்து கேட்டா கொடுக்குற பூமி இது, கேட்டாம கொடுக்குற சாமி இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதுக்குள்ள அது வந்து ஒரு மாதிரி திருவிழா பாடல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்து ஒரு லவ் போர்ஷன் முடிக்குள்ள ஒரு ஆசை ஊட்டி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் இது வரும். ஸோ அந்த பாடல் இந்த ஆல்பம் சூப்பரா இருக்கும். அது எஸ்பெஷலா அந்த சண்டைக்கோழி தீம் ஒன்று இருக்கும்ல, அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்க காம்போல வந்து இது வந்து யுவன் சங்கர் ராஜா சொல்லிட்டானா. அதுக்கப்புறம் வந்து பீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். பீமா படத்துக்கு வந்து ஹாரிஸ் ஜெயராஜ். எனக்கு தெரிஞ்சு இவரு லிங்குசாமி கெரியர்ல ஒரு சில ஆல்பம்லாம் வந்து கல்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பையா, சண்டைக்கோழி, அது அதே மாதிரி பீமா வந்திருக்கும். எல்லா பாட்டுமே சூப்பரா இல்ல. நிறைய அண்டர்ரேட்டடான ஒரு பாடல் இருக்கு, சில மிட் ரேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
ஃபர்ஸ்ட் பாடல் வந்து ஒரு முகமோ இருமுகமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். சூப்பரான ஒரு பாடல், செம்மையா இருக்கும். மேக்ஸிமம் நீங்க நான் சொல்ற பாடல் எதுவுமே வீடியோல கேட்காதீங்க. ஒருவேளை அதுல பார்க்கறதால ஒரு சில பாடல் தான் நல்லா இருக்கும், ஒரு சில பாடல் தான் அதனால பிடிக்காம கூட போன யூஸ் இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகமோ இருமுகமோ முழுமுகமும் கலவரமோ. சூப்பரா இருக்கும் அந்த பாடல். அதுக்கப்புறமா வந்து எனது உயிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். ஒரு மாதிரி செம்ம பாட்டு உண்மையிலே. இது வந்து அந்த எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த பீரியட்லாம் ரிப்பீட் வேல்யூல நானே கேட்டிருக்கேன். டிவில நிறைய வாட்டி போட்டு எனதுயிரே எனதுயிரே எனக்கென சூப்பரா இருக்கும் அந்த படம். அதுக்கப்புறம் வந்து முதல் மழை என்னை நினைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரியட்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு நேர்காணல் சொல்லியிருப்பாரு. முதல் மழை என்னை நினைத்ததே முதல் முறை. சூப்பர் பாடல் அதுவும். அதுக்கப்புறமா வந்து ரகசிய கனவு ஜெல் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதுவும் செம்ம பாட்டு. அது வந்து மதுஸ்ரீ பாடியிருப்பாங்க. ரகசிய கனவுகள் ஜல் ஜல் என் இமைகளை கழுவுது சொல் சொல். சூப்பரா இருக்கும் அந்த பாடல். இந்த அதுக்கப்புறமா வந்து இன்னொரு வந்து அந்த கப்பல்ல ஒரு பாடல் இருக்குமே, என்ன பண்றது, ராங்கு ரங்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும்ல, அந்த பாடல் வந்து அது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ரங்கு ரங்கம்மா ரத்தம் ஒரு தங்கம்மா. நிறைய யூத் பாய்ஸ் வந்து நிறைய பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம் பாடலை. ஸோ அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆல்பம்ல ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு பாடல் வந்து ஒரு பார்வையாலே கொய்தா என்னை நடுவே நடுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். செம்ம பாட்டு, அண்டர்ரேட்டடான ஒரு பாட்டு, ஒரு டூயட் சாங்கு சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. மேக்ஸிமம் என் வீட்டில் எந்த பாட்டு புரியலையோ இந்த பாட்டு போட்டிருப்போம். ஒரு மாதிரி செம்ம பாட்டு அந்த பாட்டு. அதுக்கு அடுத்ததா வந்து இவங்க ஆல்பம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்கும், பாடல்கள் ஒரு மாதிரி தீயாவே இருக்கும். அது வந்து அந்த பேங் 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 அதுவாக இருக்கட்டும், காதல் ஆசை அந்த பாடலாம் மறக்க முடியுமா யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ்ல ஒரு தீம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பாடியிருப்பாரு. சூர்யாவும் சமந்தாவும் டான்ஸ் ஆடுற அந்த ஒரு விஷயம் படத்துல எனக்கு பிடிச்ச பாடல். அது வந்து ஒரு மாதிரி மிட்ரேட்டட், ஒரு கஞ்சாடி சீதாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதுக்கு அடுத்ததா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சண்டைக்கோழி. பாடல்களா எல்லாமே ஓரளவுக்கு சூப்பரான ஒரு பாடல் தான். அதுல வந்து கம்பத்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும், அது சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த விண்ணும் மண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் வாரியர் படத்துல வந்து அதே மாதிரி தான் படமும் பெருசாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு பிடிக்காது. ஆனால் 2 பாடல்கள் நல்லா இருக்கு. அது வந்து அந்த கமான் பேபி லெட்ஸ் கோ ஆன் த புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலாம். அப்புறம் வந்து விசில் விசில்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். பைய ஆல்பம்லாம் கிளாசிக்கான ஒரு ஆல்பம். அப்படியே ஒரு கண்ட்ரோலாவே இருக்கும் எல்லா பாடலுமே. அது வந்து துளி துளி மழையாக வந்தா பூங்காற்று பூங்காற்று அழகா மழை வந்து பசங்களுக்கு இப்போ வரைக்குமே ஒரு நேஷனல் ஆந்தமான ஒரு பாடல். அப்போ அதுக்கப்புறமா வந்து என் காதல் சொல்ல நேரமே நம்மள மாதிரி பாய்ஸ்க்காக ஒரு பாடல். அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒன்று என்னை தாக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தம்பி என்னாச்சு அழுகுற மாதிரி ஒரு பாடல். ஸோ செம்மையான ஒரு ஆல்பம். எனக்கு இப்போ வரைக்குமே இவரோட ஃபிலிமோகிராஃபில எனக்கு ஒரு 2 ஆல்பம் வந்து ரொம்ப பிடிக்கும். சும்மா கூட கேட்கலாம் அப்படிங்கிறத. அது ஒன்று பீமா, இன்னொன்று பையா அப்படின்னு சொல்லிட்டு நான் விடை பெறுகிறேன். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. ஸோ இதுல உங்களுக்கு பிடித்த ஆல்பம், பிடித்த பாடல் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா